ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அவல் மோதகம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாருங்கள். பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக அவிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப அவியக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் பெருபருக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கணும். முந்திரி கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அவல், அதுக்கு இனிப்புக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை ஓரமாக வச்சுக்குவோம். இதில் அவல் எடுத்துக்குவோம். 1 டம்ளர் அவல் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிறேன் தனியாக. இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இந்த இதில் முந்திரியையும் வறுத்துக்குவோம். பாருங்கள், முந்திரி லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. அதில் இந்த கிஸ்மிஸையும் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி கிஸ்மிஸும் வறுத்தாச்சு. இப்போ இந்த கடாயில் இருக்க நெய்யில் இந்த அவலையும் கொட்டி வறுத்துக்குவோம். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இதை வறுத்துக்குவோம். அதில் பாருங்கள், இந்த அவலையும் ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். இந்த நல்லா கிறிஸ்பியாக இருப்பாருங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் விட்டு இந்த தேங்காயையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், தேங்காயும் லைட்டாக வறுபட்டுருச்சு. இதுக்கு மேலே வேணால் இதை இறக்கிடலாம். பாருங்கள், தேங்காயும் அவலையும் நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சிக்கிறணும். பாருங்கள், அவலையும் தேங்காயும் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாக நல்லா அரைச்சிக்கிறணும். இப்போது இந்த வெல்லத்தை கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை காய்ச்சிக்குவோம். நல்லா பாகாக காய்ச்சிக்கணும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை காய்ச்சணும். ஒரு சின்ன கம்பி பதமாக வர அளவுக்கு காய்ச்சணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அவலையும் தேங்காயையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போ பாருங்கள், இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிண்டணுங்க. இப்போ இதோட நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, இதையும் இதில் சேர்த்து கிண்டி விடுவோம். ஒரு நல்லா 10 நிமிஷம் இதை சேர்த்து நல்லா கிண்டி விடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இப்போ இதில் இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அவல் மோதகம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறவும் நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு இதை உருண்டையாக பிடிச்சிக்கிறோங்க. பாருங்கள், அவல் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிக்குவோம். பாருங்கள், சூப்பரான அவல் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. பாருங்கள், ஆறினோன்னே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுங்க. எல்லோரும் பச்சரிசியில் தான் மோதகம் செய்வோம். நான் இன்றைக்கி அவலில் மோதகம் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவல் மோதகம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாகவும் சீக்கிரமாக செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.